தாவீதை குறித்து தேவனாய் கர்த்தர் சொன்னார், தாவீதின் இருதயத்திற்கு ஏற்ற என்னுடைய தாசன் என்று கர்த்தர் சொன்னார். ஏன் இருதயத்திற்கு ஏற்ற தாசன்? ஆலயத்தை கட்டினாரா? அப்படி ஒண்ணும் இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13:22 வாசிக்கிற நேரத்தில் என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் செய்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். பலவிதமான சிக்கல்கள் போராட்டங்களுக்குள்ளாக தாவீது என்ன செய்யப்பட்டார்? வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிக்கலான பிரச்சனைகளில் எல்லாமே அவர் தீர்வு கண்டது எல்லாம் என்ன தெரியுமா? தேவ ஆலோசனையின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வழிகளின் மூலமாக. தாவீது ஒரு யுத்த வீரர். எந்த மாதிரி என்ன செய்யணும், யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற நுணுக்கங்களை கற்று சேர்ந்த ஒரு பராக்கிரமசாலி, ஒரு திறமையான மனிதர். ஒரு விஷயத்தை செய்வதிலே அவர் புத்திமானாக நடந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவர் யுத்தம் செய்கிற நேரத்தில் எங்க தெரியுமா போறாரு? தன் மனசு மாம்சத்தின்படி போகாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 23 அதிகாரம் 1-5 வரை நாம் வாசிக்கிற நேரத்தில் அந்த பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் அவர் தேவ சமூகத்திலே அவர் கேட்கிறார். 1 சாமுவேல் 30:8 அங்கேயும் அவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல 2 சாமுவேல் 5 அதிகாரம் 19, 22, 23 நாம் பார்க்க வேண்டும். இங்கே எல்லாம் அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்து செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் சுய புத்தியை சார்ந்தோ சுய திறமையை சார்ந்தோ அவர் செயல்படவில்லை. ஒரு சூழ்நிலையிலே அவர் கேட்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் 1வது வசனம், நான் எங்கே தங்க வேண்டும் என்று கேட்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தார். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்கிறார். போகலாமா? போ. அந்தல போல எங்க ஆண்டவரே போ. எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகம் 16வது அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்கும் போது கவனிங்கள், வாசிக்கலாம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானதாக இருக்கும். கர்த்தரோ ஆவிகளை ஆவிகள் என்ன தெரியுமா செய்றாரு? நிறுத்து பாரு. இந்த வசனத்தை வாசிக்கிற நேரத்துல நம்மளையே தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் நினைக்கிறது சரியா, நல்லதுதான், உம்முடைய சித்தமா, உமக்கு பிரியம்தானா? கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் யோசனைகள் என்ன செய்யும்? திறந்த மனதோடு, அது சரியா தப்போ, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தெளிந்த நிலையோடு, ஒரு கபடற்ற நிலையோடு நம்ம திட்டமிடலாம், யோசிக்கலாம், விரும்பலாம், ஆசைப்படலாம். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன?